ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எதிர்பார்த்த தருணம் ஸ்டேஜில் விஜய் பார்வதி வந்தாங்க. சூப்பராக பேசினாங்க. எதுக்காக வந்தோம், அந்த லாஸ்ட் நாளில் வந்துட்டு, அதாவது அவங்க ரெக்கார்டு வாங்கி வெளியே போகும்போது அந்த கேட் முன்னாடி நின்று இருப்பாங்க, அப்படி திரும்பி பார்த்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஆல்ரெடி உடச்சாங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் சாரி கேட்கணும் சாண்ட்ரா கிட்டன்னு சொல்லும்போது சாண்ட்ரா வந்துட்டு நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு எனக்கு ரொம்ப விஜய் பார்வதி பிடிக்கும். அன்றைக்கி நான் இந்த ஏவியை பார்க்கும்போது தெரிஞ்சது, அவள் தனியாக அந்த கேட் முன்னாடி நிற்கிறத பார்க்கும்போது அவளை கட்டிப்பிடிச்சி ஆடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதை நான் அங்கே பண்ணல, இங்கே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சாங்க. அப்போது அவங்களும் வந்துட்டு எதுக்காக அந்த கேட் முன்னாடி நின்றுன்ற விஷயங்களும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க சொன்னாங்க, யார் சாண்ட்ரா, அந்த ரெக்கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி, சார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே என்னை போகணும்னு சொன்னாங்க, ஆனால் எனக்காக நினைவ பார்வதி அப்படின்னும்போது அவங்க கொஞ்சம் எமோஷனல் ஆனாங்க. ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி இருந்தது. ஆனால் வந்துட்டு அதை அப்படியே இது பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா உண்மையிலே நின்னாங்க அன்றைக்கி கரெக்டாக. வந்து எல்லாருமே வந்துட்டு கனி வந்து இப்போ இருக்கணும், சாண்ட்ரா போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஜய் பார்வதி மட்டும் சாண்ட்ரா இருக்கணும், கனி போகணுன்னாங்க. கனி போனாங்க. அது என்ன மாதிரி மூமெண்ட்டில் அன்றைக்கி அதை சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே சூழ்ந்து சண்டை போட்டிருப்பாங்க. திவ்யா சண்டை போட்டிருப்பாங்க, வினோத், நிறைய பேர் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு போகிறவங்களே போதுமான இருக்கும். அதெல்லாம் இப்போ பயங்கரமான சம்பவங்கள். அதை வந்து இங்கே நினைவு கூர்ந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு அங்கே வந்து சொல்லி, இந்த மூமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். உண்மையிலேயே அழகாக தானே இருந்துச்சு. இருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறமா எது எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டு அந்த மேடையில் வந்து இருந்ததும், ரெக்கார்டுன்றது வந்துட்டு ஒரு பேச்சுக்குன்ற மாதிரி தான் இப்போதைக்கு. ஏன்னா ரெக்கார்டால் வந்துட்டு இவங்க வந்து திரும்ப வரமாட்டாங்க, இவங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருள்கள் போச்சு. எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டாச்சு. ஏன்னா அவரே சொல்லிட்டார், இதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, இதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணுன்ற மாதிரி சொன்னதுக்கு காரணமே. ஸோ ரெக்கார்டு கொடுத்து நீங்கள் வெளியே போயிட்டீங்க, ஆனால் எல்லாமே உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி தான் அந்த ஒரு கருத்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சந்தோஷம் தான். ஏன்னா கேம் இஸ் கேம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அவங்கவுங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த பேரும் புகழும் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடைச்சிருச்சு. அதேமாதிரி காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த லைன்னு. தொலைச்ச இடத்துல தான் தேடணும். எங்கே தொலைச்சாங்களோ அங்கே வந்து தேடினாங்க. எந்த இடத்துல வந்து மக்களாக வந்துட்டு அவங்க போகணும்னு சொல்லிட்டு கிளாப்ஸ் பண்ணாங்களோ அதே இடத்துல அவங்க உள்ளே வரும்போது மக்கள் கொடுத்தாங்க பாருங்கள் ஆதரவு. இப்போ சொல்லும்போது புள்ள இருக்குது. அதுதாங்க மாசு. அதை சாதிச்சிட்டாங்க நம்ம விஜய் பார்வதி. இது போதுங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.